பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் அகர்வூல் ஜனங்களை உங்களை தேடி நான் வருகிறேன். காலை 10 மணிக்கு WCC காலேஜ் மற்றும் அங்கேருந்து மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா விஜயதா மண்டபம், அதை ஒட்டி OMC ஹால் இருக்குது. OMC ஹாலில் காலைல 10லேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நம்முடைய ஊழியங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியில் உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து பரிமாறப்படும். திரளாய் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை இலவசமாக நீங்கள் பெற்று செல்வீர்களாக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. எத்தனை பேர் கொடுத்து வர முடியாலையேன்னு தவிச்சிட்ருக்காங்க. நீங்கள் தயவுசெய்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள். அதே போலவே நமது ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வர அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் நிறைய இடம் இருக்குது. டெய்லி ப்ரேயர் நடக்குது. டெய்லி நல்ல நல்ல ஊழியக்காரங்க வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க. எங்கே இருந்தாலும் வந்து இந்த புதிய மாதத்தில் சேருவது சரியான நேரம். நீங்கள் இந்த அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் அடைக்கலம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறோம். அடுத்ததாக நமது ஊழியத்தை சார்ந்த சில பிள்ளைகள் திருமணமாகி சில காலத்தில் பிரிஞ்சுட்டாங்க, சட்டப்பூர்வமாக பிரிஞ்சுட்டாங்க. அவர்களுக்கு நல்ல அலையன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். விருப்பமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம். முதலாவது நாகர்கோவிலில் 28 வயதில் BA ஆர்கிடெக்ட் படித்த அன்பு மகள், அவர்களுக்கு படித்து வேலை செய்கிற ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வதாக தம்பி இருக்கிறாங்க, 38 வயதாகிறது. நல்ல ஜெபிக்கிற பிள்ளை குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மகனுக்கு ஏற்ற குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் தேவை. 3வதாக திருச்சியில் இருக்கிறாங்க, எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. சிட்டியில் இருக்கிறாங்க. மூத்த மகனுக்கு 30 வயதாகிறது. நல்லா படித்த குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் போதும், வேலை செய்யலாம் அவசியம் இல்லை.
கடைசியாக பொள்ளாச்சியில் இருக்கிற மகள் நல்ல MA BEd படிச்சிருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. இளம் விதவை, ஒரு குட்டி பிள்ளை உண்டு. இந்த பிள்ளையோடு ஏற்றுக்கொள்ள பக்குவம் படைத்த ஒரு நல்ல மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, ரூத் 2:12 இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். போவாஸ் தண்ணீரற்ற ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவர் தான் யாரென்றும் அறிந்திருந்தார், ஆண்டவர் யாரென்றும் அறிந்திருந்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார். பல ஏக்கர் 100 ஏக்கர் நிலங்களுக்கு அவர் சொந்தக்காரராக இருந்தார். ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் தான் நினைச்சாலும் இந்த ரூத்து கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் ஆண்டவர் உனக்கு நிறைவான பலனை தருவாரம்மா, அவரால் தான் உனக்கு எல்லாம் செய்ய முடியும், நீ அவரை நோக்கிப்பார், அவர் உனக்கு எல்லா நன்மையும் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு தகுதியான வார்த்தையை அவர் சொல்லுவதை பார்க்குறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் இருக்கேன் கவலைப்படாத பார்த்துக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அம்மா இருக்காங்க பார்த்துக்குவாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அப்பா இருக்காங்க பார்த்துக்குவாங்க. அப்படி மனிதர்களையே காண்பித்து இந்த உலகத்தில் மக்கள் வாழ்கிறாங்க. மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தூங்க போகிறவங்க காலையில் முழிப்பாங்களான்னு தெரியாது. அதுதான் இந்த உலகம். ஆனால் ஆண்டவரோ நித்திய காலமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். எப்போதும் ஆண்டவரை, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரையே நாம் காண்பிப்போம். பிள்ளைகளுக்கு இயேசுவையே நாம் காண்பிப்போம். நாமும் இயேசுவையே நம்புவோம். எந்த நாசியில் சுவாசத்தில் மனுஷனை நம்ப வேண்டாம். இயேசுவை நம்பி வாழ்கிற பொழுது, அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுகிற பொழுது, அவரே நடத்துவார் என்று விசுவாசிக்கிற பொழுது, இந்த வருடத்தில் அவர் சட்டைகளை உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நாசமோசங்கள் இந்த மாதத்தில் வராது, ஒரு வேதனையும் வராது. கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை உன்னதமான அனுபவங்களை நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 2:11 இவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியாசுரர் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். 2 பேரும் ரொம்ப காலமாக சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. எலியா மாஸ்டராக இருக்கிறார், எலிசா அப்ரண்டிஸாக இருக்கார். ரொம்ப வருஷமாக அவர் பின்னாலே போய் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றி, அவரை கையெடுத்து கும்பிட்டு, பின்னாலே பேக் எடுத்துகிட்டு ஓடி, அவரை கால் கையில் அமுக்கி விட்டு, அவர் செய்கிற அதிசயங்கள்லாம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு வந்து அந்த எலிசா மிக சூப்பராக தன் எஜமானனை கவனித்து கொண்டாராம். எப்படி ஏசப்பா ஊழியத்துக்கு போகும்போது அந்த 12 பேரும் பின்னாலேயே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருந்தாங்களோ, கூட்டத்தில் ஒழுங்கு பண்ணாங்களோ, ஆண்டவர்கிட்ட போய் அவங்க உற்சாகமாக பேசினாங்களோ, அதே மாதிரி தான் எலியா கூடயே எலிசா இருந்தார். கோழி இங்கெல்லாம் போதும், அங்கெல்லாம் கோழி குஞ்சும் கொக்கோன்னு சொல்லி சத்தம் போட்டு பின்னாலே போகும். அந்த ஃபேமிலியை பார்த்தாலே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஆவிக்குரிய தகப்பனோடு கூட போகுது என்பது மிக உன்னதமான ஒரு அனுபவம். அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இங்கே அவங்க அப்பா அம்மா எங்கேயோ இருக்காங்க, எலிசா அதெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இவர் தான் தகப்பன், அவர் பின்னாலே வந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து முதலே சொல்லிட்டார், தான் சால்வையை போட்டு எனக்கு அப்புறம் நீ தான் அப்பா ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றி எதுவுமே பேச்சு இல்லாமல் இருக்கும்போதே திடீரென்று சொல்லி கடைசி நிமிடம் வந்து விடுகிறது. வேகமாக காலம் போகுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம கண்ணை முழிக்கிறதுக்குள்ள டக்குன்னு எல்லாம் நடக்கும், வேகமாக போயிடும். இறுதியில் அபிஷேகம் பண்ணப்படுற நாள் வந்துடும். அங்கே எலிசா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எலியா அப்படியே பறந்து போகிறார். அக்கினி ரதமயமான குதிரைகளும் ரதங்களும் வந்து நிற்கிது. அதில் எலியா 2 பேரும் பிரித்த உடனே அதில் ஏறார், கம்பீரமாக ஏறி மேலே அப்படி போகிறார். இவர் அப்படி அதிர்ந்து போய் நின்றாரா. இருவரும் பிரிந்து விட்டார்கள். அந்த தடவை தான் கடைசி தடவை, தட் இஸ் அ லாஸ்ட் டைம். எலிசா தன் ஆவிக்குரிய தகப்பனை பார்க்குறார். அவர் கண்ணு முன்னால் ஏறி அப்படியே போனார். 2 பேரும் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ரொம்ப காலமாக அவங்க சேர்ந்தே இருந்தாங்க. இப்போ வந்து பிரிய ஒரு நேரம் வந்து விட்டது, பிரிந்து போய் விட்டார். There was a time for them to be together and for Elisha to learn everything from his master Elijah. And now that the time has come for separation and Elijah is gone and Elisha is left alone. எலியா போயிட்டார், எலிசா தனித்தனியாக அவர் விடப்பட தனித்தவர் ஆனார். உத்தையில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிவு ஒரு கொடூரமான ஒரு காரியம். யாராக இருந்தாலும் சரி, நம்ம அவங்க கூடயே இருக்கிறோம், திடீர்னு அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த பிரிவை நம்மளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. எலிசாவுடைய வாழ்க்கையில் இந்த பிரிவு வந்து விடுகிறது. கண்ணை மூடி முழிப்பதற்குள்ளாக அப்படியே அவர் மேலே ஏறி போய் விட்டாராம். இனி அவரை காணவே முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, இவ்வளவு நேரமும் நாம் பார்க்குறோம்,
எலியா எலிசா பிரிவை நம்ம பார்க்குறோம். இந்த நாள் சத்தத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யாரிடத்தில் நீங்கள் பிரியமாக இருந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். உங்கள் தகப்பனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம். அவங்களாம் உங்களை விட்டு கடந்து போயிருக்கலாம், இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் யாரை அதிகமாக நேசித்தீர்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு, எல்லையை விட்டு, உங்களுடைய தொழிலை விட்டு, உங்களுடைய ஊழியத்தை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு அவர்கள் கடந்து போயிருக்கலாம். ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று உங்களுக்கு தெரியாதபடி நீங்கள் திகைத்து போய் நிற்கலாம். இந்த உலகத்திலே மிகவும் கடினமான ஒன்று என்னவென்றால் அது பிரிவு. அதில் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு அவங்க திடீர்னு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அது ரொம்பவும் நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும். ஆனாலும் சில நேரங்களிலே அது வந்து தான் தீரும் என்பதை மறந்து போகவே கூடாது. இப்படி ஒரு போயிட்டாருன்னா சரி போய் தொலைஞ்சார், நல்ல காரியம்தான், இவர் எப்போ தான் போவார் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இவர் போனால் தான் நான் ஊழியக்காரன் ஆக முடியும். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்கள் நல்லா நல்ல காரியம் பண்ணீங்க, இந்த ஆளை கூட்டு போயிருங்க, இனி வரவே விடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லலை. ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் போன உடனே எலிசாவுடைய ரெஸ்பான்ஸை பாருங்கள். 12ஆம் வசனம். அது எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரைவருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறமாய் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். எலிசாவுக்கு அவருக்கு தாங்க முடியல. என் தகப்பனே என் தகப்பனே என்று கதறுகிறார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்து பாதுகாத்தவரே. துக்கம் தாங்க முடியாதபடிக்கு தன் ட்ரெஸ்ஸை அப்படி 2ஆக கிழிக்காத்தான், வஸ்திரத்தை 2ஆக கிழிச்சு போட்டார். மிகவும் அதிகமாக அவர் துக்கப்பட்டார், வருத்தப்பட்டார். தாங்க முடியல, துக்கத்தை தாங்க முடியல. ட்ரெஸ்ஸே 2ஆக கிழிச்சாராம். யாராவது கிழிப்பாங்களா? அந்த காலத்தில் கிழிச்சிருக்காங்க. துக்கம் அதிகமாகி நடந்த பொழுது, வேதனை அதிகமாகி வந்த பொழுது தாங்க முடியாதபடிக்கு தன் ட்ரெஸ் 2ஆக கிழித்து என் தகப்பனே என் தகப்பனே என்று அந்த இடத்துல இருந்து கதறினாராம். 1998 வருடம் இதே பிப்ரவரி 2ஆம் நாளிலே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்றது. அப்பொழுது சென்னையில் இலக்கடையில் படித்து கொண்டிருந்தேன். அநேக வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்திருந்தார். கர்த்தர் சம்பந்தமே இல்லாத குடும்பத்திலிருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவிக்குரிய வரங்களினால் அலங்கரிக்கப்பட்டு தேடி வந்த வாலிபருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் திருக்கிறிஸ்தன்மாய் உரைக்கிற மாபெரும் கிருபை கர்த்தர் கொடுத்திருந்தார். எவ்வளோ பேர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து ரட்சிக்கப்பட்டார். அப்போ மாலை 7லேருந்து 8 மணி வரைக்கும் கூட்டம் நடக்கும் நம்ம ரூமில். நான் எல்லாரையும் கூட்டம் முடிச்சுட்டு எல்லாரையும் அனுப்பி கதவை சாப்பிட்றக்காக திறக்கிறேன். அங்கே ஆஃபீஸ்லேருந்து ஒரு பாய் வந்து கால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஃபோன் வந்திருக்குது. உடனே போனால் உடனே சொன்னாங்க ஸ்ட்ரோக் வந்திருக்குது, உடனே புறப்பட்டு வாங்க. நான் விவேகம் பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் உட்காந்து தூத்துக்குடியில் செல்வராஜ் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். 5 நாட்களும் நான் அப்பாவோடு கூடவே இருந்து இரவு நேரத்தில் தூங்க முடியாது. அப்பாவுக்கு ஒரு மகனாக தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்தேன். அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். 5ஆவது நாளில் இதே பிப்ரவரி 2ஆம் தேதியில் அன்றைக்கி தான் அப்பா கொஞ்சம் ஓரளவு நார்மல் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கை கால் விளங்காது, ஆனால் அது பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க, மூமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. மத்தியானம் நேரத்தில் மீன் குழம்பு வந்துருந்தது. எனக்கு கொஞ்சம் வைத்தான்னு சொல்லி அப்பாவே அது வரைக்கும் நான் தூக்கி உட்கார வச்சுட்டு இருந்தேன். அப்பா நானே உட்காரன்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. ஒரு கால் நல்ல காலம் எடுத்து போட்டாங்க, அடுத்த காலம் போடணும்னா அது ஸ்ட்ரோக் வந்த காலையிலே, அதனால் அதுக்கு ஆப்ரேட் பண்ணலை. ஒன்று அப்படி பின்னால் விழுந்து என் தகப்பன் மறித்து விட்டார்கள். அப்பொழுது நானும் இதே எலிசாவை போல என் தகப்பனே என்று கதறினேன். அடுத்தாப்புல சொன்னேன், மயிலாடு மயிலாடு ஒய் ஹேவ் யூ ஃபார் சேக்கன் மீ, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, நான் உமக்கு ஊழியம் செய்யவில்லையா? உமக்காக உண்மையும் உத்தவமாய் நான் வாழவில்லை? இத்தனை பேர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தவில்லையா? ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கவில்லையா? இருப்பினும் ஏன் இதை அனுமதித்தீர் என்று சொல்லி நான் கதறினேன். மத்தியானம் 1:30 மணிக்கு மை டேடி பாஸ்ட் அவே, அப்பா அந்த பூமியை விட்டு போனாங்க. என் வாழ்க்கையில் நான் கதறினேன், இதே எலிசாவை போலவே நான் கதறினேன். எல்லாரும் என்னை பரிதாபமாய் பார்த்தார்கள். அதன் பிறகு அடக்கமல் நடந்தது. நான் அதன் பிறகு பல கஷ்டங்களின் வழியாக நான் கடந்து போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கூட ஒரு நல்ல செய்தி நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் நினச்சிருக்க மாட்டோம் இப்படி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடக்கும், இப்படி ஒரு பிரிவு வரும், இப்படி நம்மை விட்டு பிரியமானவர்கள் பெயர்வாக நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆனால் திடீரென வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது. எலிசா தீர்க்கதரிசியை நொறுங்கி போவார் என்றால் நாம் எந்த மூளைக்கு நாம் எந்த மாத்திரம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நாளிலே நான் அப்படியே கலங்கி போனேன், எலிசாவும் கலங்கி போகிறார். நீங்களும் கலங்கி போயிருக்கலாம், ஆனால் அதோட முடியலைங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வை எடுத்துக்கொண்டு திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று
எலியாவின் விழுந்து கீழே விழுந்து சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். கொஞ்ச நேரம் அழுறாரு, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு புத்தி தெளியுது, அவர் தன்னை சுதாரிச்சுக்கிறார். ஓகே ஹீ இஸ் லெஃப்ட். இப்போ நான் வந்து ஐ எம் லெஃப்ட் அலோன். நான் இப்போ வந்து அவருடைய இடத்த எடுக்கணும். அப்படி அவர் அபிஷேகம் 2 மடங்கு நான் கேட்டேனே, எனக்கு கிடச்சிருச்சா? போகும்போது பார்த்தா உனக்கு கிடைக்குன்னு சொல்லியிருந்தாரு, கிடச்சிட்டா இல்லையா? அப்படி அங்கங்கே பார்க்குறாரு. அவர் போகும்போது சால்வையை கீழே போட்டு போகிறார். அவர் பிடிச்சி வச்சுருக்கார். நேராக அந்த சால்வையை ஓடி போய் எடுக்கிறாரு. முதல்ல அந்த தான் பார்க்கணும். இரண்டால் அதுதான் அடையாளம். இதே சால்வையை போட்டு தானே ஊழியத்துக்கு அழைத்தார். எலியா எப்பொழுதும் சால்வையை போட்டிருந்தார். ஆனால் இவரும் இந்த சால்வையை எடுக்கிறார். இனி அவர் எலியாவுடைய சால்வை இவருடைய சால்வை. இட் இஸ் எலைஜாஸ் மேண்டில், நவ் இட் இஸ் டு எலைஷா. அதை அவர் எடுத்துக்கொண்டு நேராக அந்த யோர்தானை நோக்கி ஓடினாரா. மிகவும் நான் பாராட்டுகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதாரு, ட்ரெஸ்ஸை கிழிச்சாரு, ஓன்னாரு, என் தகப்பனேனார். இப்போது நார்மலாகிறார். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறார், சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறார். எனக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரா இல்லையா? இவ்வளோ காலம் பின்னால் வந்ததுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா? அவருடைய மனசு உடனே இங்கேருந்து டேன் ஆகுது. அந்த அதிர்ச்சியிலேருந்து அப்படி இங்கே டேன் ஆகுது. இஸ் டேனிங் இஸ் ஃபோக்கஸ். தட் இஸ் எ வெரி ராயல் குவாலிட்டி, கிங்லி குவாலிட்டி. மிக முக்கியமான ஒரு பண்பை, தலைமை பண்பை பார்க்கிறோம். அந்த நெருக்கடியான நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்திலும் கூட அவர் பலனடைந்து எழும்பி தன் துக்கத்தை மறந்து, எனக்கு அபிஷேகம் 2 மடங்கு கிடைத்து விட்டதா இல்லையா என்று சொல்லி அவர் ஓடி போகிறார். சால்வையை எடுத்துக்கொண்டு ஓடினார் என்று பார்க்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சற்று கலங்கினால், இழப்புகள் மத்தியில் கலங்கினால், அடி விழுகிற பொழுது, அவமானம் வருகிற பொழுது, எதிர்பாராத காரியங்கள் நடக்கிற பொழுது, எதிர்பாராத விதமாய் மனிதர்கள் தாக்குற பொழுது, அது ரொம்ப வேதனையாக இருந்தால் கூட கொஞ்ச நேரம் அவங்க அப்படி நிலை குளிஞ்சா கூட அதுக்கு பிறகு டக்குன்னு சுதாரிக்கிறாங்க. அதை அப்படி விட்டுட்டு தனக்கு அடுத்து என்ன இருக்கிறதோ அதை நோக்கி அவர்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதைத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நான் நேசிக்கிறேன். விழுந்தான் நீதிமான் 1 தினம் இல்லை 7 தினம் விழுந்தால் அவன் மறுபடி எழும்புவான். விழுறது வந்து எல்லாருக்குமே வரும், வீழ்ச்சி எல்லாருக்குமே வரும், இழப்பு எல்லாருக்குமே வரும். ஆனால் இழப்பு நேரத்தில் நம்ம அப்படி அந்த இழப்பு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அப்படியே மூழ்கி போகிறது கத்தித்தம் அல்ல. உடனடியாக சுதாரித்து எழுந்து அடுத்து நமக்கு இருக்கிற சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். எனக்கு தெரியுங்க, எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரியும், நல்ல செழிப்பாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் தகப்பன் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சுட்டு இருந்தார், திடீர்னு மறித்து போயிட்டார். ஏழையாக அவங்கள விட்டு போகல, கோடியாக வச்சு தான் போனாங்க. ஆனால் பிள்ளைகளால் அதை பாதுகாக்க முடியல, அந்த பணத்தை, அந்த பிஸ்னஸை, அந்த வீடுகளை, சொத்துக்களை பாதுகாக்க முடியல. அப்படியே அந்த குடும்பங்கள் அழிந்து போய்விட்டன. தகப்பனுடைய மரணத்தினால எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போயின. கணவனுடைய மரணத்தினால எத்தனையோ பெண்கள் அவர்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியாமல் போயினர். ஆனால் எலியா தன் ஆவிக்குரிய தகப்பன் தன்னை விட்டு பிரிந்து போன பிறகுதான் அவர் ஓடுகிறார், உற்சாகம் அடைகிறார். எப்படியாவது இந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு பிறகு எப்படியாவது நான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வெறி கொள்ளுகிறார். When it matters the most is running wildly. அவர் பயங்கரமான ஒரு வேகம் எடுக்கிறார். சாத்தான் நிலை குனிஞ்சு போவான்னு நினைச்சிருப்பான். ஆனால் அங்கே எலிசா அவர் வேகமாக ஓடுகிறார், சால்வை எடுக்கிறார், யோர்தானை நோக்கி ஓடினார். இதை நாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் பொழுது தான் நான் அதிக பலத்தோடு கூட நாம் எழும்ப வேண்டும். ஓடி போகிறார், எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடி போய் அவர் என்ன செஞ்சார் பாருங்கள். எலியாவின் தேவன் எங்கே என்ற அந்த யோர்தானை அவர் அடித்தாரா. வரும்போது எலியா அடித்தார், இதே யோர்தானை இதே சால்வையில் அடித்தார். அது 2ஆக பிளந்துச்சு. அது வழியாக அவங்க நடந்து வந்தாங்க. அந்த அதிசயத்தை பாட்டு ஆச்சரியப்பட்டே வந்தார் எலிசா. இப்போ அவர் போயிட்டார், உடனே அதே சால்வை எடுத்து இவர் அடிக்கார். எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? இது வரைக்கும் எலியாவை தான் அவர் பார்த்தார், இப்பொழுதுதான் எலியாவின் தெய்வத்தை பார்க்கிறார். That is what very very important. நம்முடைய கண்கள் யாரோ ஒரு மனிதனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என்றால் எல்லாவற்றிற்கும், அவர்களையே நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் ஒரு காலம் வரும், அதை மாற்றி ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவரையே நோக்கி பார்க்கும்படியாக அவர் உதவி செய்வார். Where is the God of Elijah? எங்கே ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு காலம் வாழ்க்கையில் வர வேண்டும். மனிதர்களை தேடி ஓடுகிறீர்களா? ஆறுதல் தேடி, சொந்தக்காரர்களை தேடி ஓடுகிறீர்களா? நண்பர்களை தேடி ஓடிட்டு இருக்கீங்களா? இவங்க எனக்கு ஆறுதல் தருவாங்க, அவங்க எனக்கு ஆறுதல் தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அப்படி ஓடினீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். மனுஷர்கள் ஏதாவது செய்வாங்கன்னு நினச்சி ஓடினீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். தெய்வத்தை நோக்கி ஓடுங்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓடுங்கள். எலியாவின் தேவன் எங்கே என்று அவர் முழக்கமிட்டார் அந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று. நீங்களும் முழக்கமிடுங்கள், என் ஆண்டவர் எங்கே? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை இயேசுவை நோக்கி இருக்க வேண்டுமே அன்றி எந்த ஒரு மனிதனை நோக்கி இருக்கக்கூடாது. நோக்கி இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. முக்கியமானவர் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அவருடைய பாதத்தடியிலே உட்கார்ந்திருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது ஆண்டவரையை நோக்கி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. எலிசா அதை சரியாக செய்தார். எலியா எங்கேன்னு அவர் கேட்கல, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு அதே போல அடித்தாராம். தகப்பன் எதை செய்தாரோ அதையே அவரும் அங்கே செய்தாரா. அப்போ ஒருத்தர் இருக்கோன்னா அது எவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்மளை. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த அளவுக்கு அவரை மாதிரி நம்ம மாறுகிறோம். யார்கிட்ட நீங்கள் ரொம்ப டெய்லி அதிகமாக பேசுகிறீங்களோ அவங்கள மாதிரியே நீங்கள் மாறிடுவீங்க. உங்களில் 100% கேரக்டர் வச்சுக்கோமே, 60% நீங்கள் டெய்லி யார்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைல், ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே, அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் உங்கள்கிட்ட வந்துடும். யாரிடம் தினமும் அதிக நேரம் நீங்கள் செலவழிக்கிறீர்களோ அவர்களைப் போலவே மாறிவிடுவீர்கள். இந்த யோர்தானே இப்படி சாலை வச்சு அடிக்கலாம் ஒரு வழி உண்டாக்குனான்னு இவருக்கு எப்படி தெரியும்? அவர் தகப்பனதை செய்தார், ஆவிக்குரிய தகப்பனதை செய்தார். அதை பார்த்த உடனே தான் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறார், காப்பி அடிக்கிறார். தகப்பனை பார்த்து தானே பிள்ளைகள் வளர்கின்றன, தாயை பார்த்து தானே மகள் வளர்கின்றன. அதுதான் அங்கேயும் நடக்கிறது. ஆவிக்குரிய தகப்பனும் அங்கே இருக்கிறார். இன்னும் மேலே பெரிய பரம தகப்பனையும் இணைக்கிறார். ரெண்டையும் இணைக்கிறார். கற்றுக்கொண்டது ஆவிக்குரிய தகப்பனிடம் இருந்து. இப்பொழுது நோக்கி பார்ப்பது பரம தகப்பனை பார்த்து. இதுதான் வெற்றியின் ஃபார்முலா என்று நான் நினைக்கின்றேன். யார்கிட்ட நம்ம இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்பது நாளைக்கு எப்படி நம்ம எதிர்காலம் இருக்க போகுதுங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவர் ஓடி போகிறார், போய் அந்த சால்வையினாலே யோர்தானை அடிக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார். அதே ஆண்டவர், எலியாவின் ஆண்டவர், எலியாவின் தேவன் எலிசாவுக்கும் அந்த கிருபையை கொடுக்குற அதே மாதிரி யோர்தான் 2 பிளந்தது. எதற்காக எலிசா இத்தனை வருடமாய் காத்து கொண்டிருந்தாரோ அது ஃபைனலி நடந்தது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும்பொழுது ஜீவரிச்சும் போல இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, அந்த எலிசா அவர் முதலாக ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த யோர்தானை 2 பிரித்தார். கால்நடையாக அவர் நடந்து போகிறார், கம்பீரமாக நடந்து போகிறார். அப்படி கம்பீரமாக எலியா மாதிரி நடந்து போகிறார், பார்த்துட்டு போகிறார். எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. காலில் வந்து விழுந்தாங்களா? இவ்வளோ காலம் காத்திருந்தது வீணா போல இல்லையா? எலிசாவுடைய வாழ்க்கையில் எது ஆசைப்பட்டாரோ அதை பெற்றுக்கொண்டார். ரெட்டிப்பான வர வேண்டும் என்று கேட்டார். அரிதான காரியத்தை கேட்டாயப்பா என்று சொன்னால் கூட அந்த அரிதான காரியம் கிடைத்தது. 2 மடங்கு அபிஷேகம் அவருக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். அன்றைக்கு என் தகப்பன் இருந்து போன பொழுது நான் எளியவனாய், வறியவனாய், சிறியவனாய் இருந்தேன். எல்லாரும் அற்பமாக பார்த்தாங்க, சிலர் பாவப்பட்டாங்க. ஒருவரும் பக்கமே வரலை, ஹெல்ப் பண்ணணும். கடனில் இருக்காங்கன்னு எல்லோரும் ஓட்டம் பிடிச்சாங்க. ஒருத்தர் சொன்னது ஞாபகத்தில் வருது, ஏன் காலை பிடிச்சி இழுத்துருவாங்க, நான் கிட்டே வரமாட்டேன், இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஒருத்தர் ஓடினார். அது மறக்கவே முடியாது. அங்கே போனால் ஏன் காலை பிடிச்சி இழுத்துருவாங்க கடங்காரன். நான் கிட்டே போக மாட்டேன்ப்பா, அவன் புத்திக்கு தான் அப்படி படுறான்லாம் சொன்னவங்களாம் எவ்வளோ பேர் உண்டு. இன்றைக்கு அந்த தகப்பனை நான் இழந்ததுனால தான் பரம தகப்பனை நோக்கி பார்த்தேன். பரம தகப்பன் எனக்கு தகப்பனாக இந்த நாள் மட்டும் இருந்து இந்த எலிசாவை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படி என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, அன்றைக்கு என் தகப்பனை நான் இழந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க. ஆண்டவர் மனதளவில் உறுதியாக இருக்க, இந்த மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கற்றுக்கொள்ள, ஊழியத்தை செய்ய ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட ஒரு வாய்ப்பு உண்டாயிற்று என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யோசேப்பு சொல்றார், நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாய் மாற்றினார். அதனால் உங்களுக்கு என்ன தீங்கு வந்திருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரிவு வந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய இழப்பு வந்திருந்தாலும், அழுதுகிட்டே நீங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதை நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணுவார். தேவன் அதனால தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். இந்த பிரிவை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். எனக்கு அதை அனுமதித்தார், உங்களுக்கும் அதை அனுமதித்திருக்கிறார். இதற்கென்று இப்பொழுது தெரியாது, நான் பின்னால் தெரியும். இந்த இழப்பின் மூலமாய் பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அநேகருக்கு மத்தியில் ஆச்சரியமான ஒரு மனிதனாக எழும்பி நிற்பீங்க.
எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. அந்த கிருபைகளை கர்த்தர் சீக்கிரமாய் தருவார், இந்த மாத்திரை தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இது ஒரு விசேஷித்தமான நாள் என்று நினைக்கின்றேன். அம்மா நிறைய பேருக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. அப்பாவுடைய நினைவு நாளில் மாளிகையில் இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பிரியாணி, நம்ம பில்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரியாணி, அக்கா கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு பிரியாணி. நான் போன வாரம் என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு அப்பா நினைவாக பிரியாணி நாட்டுக்கோழி சுக்கா கொடுத்தோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை கொடுப்பாராக. அடியாருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளை மறக்க முடியுமா? நிர்வாணத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எலியா தன்னை விட்டு கடந்து போனதை எலிசா மறப்பாரா? அந்த நாளை மறப்பாரா? அந்த நிமிடங்களை மறப்பாரா? மறக்கவே முடியாது. அதே மாதிரி நானும் கூட ஆண்டவரே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு என் தகப்பனை இழந்தேன். ஆண்டவர் அந்த நாளை இந்த நாளில் நினைவு கூற இந்த செய்திகளை ஒரு பார்க்குற பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்திருக்கிறது. அதற்காக நன்றி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற சகல மக்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. இழப்புகள் கஷ்டமானது தான், பிரிவு கஷ்டமானது தான், கண்ணீர் நிறைஞ்சது தான், அது இதயத்தை உடைத்து நொறுக்கி போடும் என்பதுதான். ஆனாலும் கூட ஆண்டவரே, அதுக்கு பின்பாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீ பழையவையில் நினைக்க வேண்டாம், பூர்வமான நினைக்க வேண்டாம், இது புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னவரே, எலிசாவுக்கு புதிய அபிஷேகத்தை, இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்தவரே, எங்களுக்கும் கூட ஆண்டவரே புதிய அபிஷேகத்தை தாரும், புதிய ஆசீர்வாதங்களை தாரும். தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்து கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. முக்கியமாய் ஆண்டவரே, விபத்தில் தன் பிள்ளைகளை பறிகொடு சகோதரர்களை பறிகொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுங்க. கணவரை பறிகொடுத்த விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண் முன்பு இப்படி சம்பவம் நடந்தது, மறக்க முடியலேன் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை நீரே உதவி செய்யுங்க. விபத்தில் தன் சரத்தில் சில அவயங்களை இழந்து போன வாலிபர்கள் மறுபடியும் எழும்பி நிற்க உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இறங்கி பரம மருத்துவர் அற்புத சுகத்தை தந்து அவர்களை மறுபடியும் வாழ வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் இந்த சுகத்தை கொடுப்பதற்கு வல்லவர் அல்லவா? இப்பொழுதே வியாதிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கிருமிகள் மறையட்டும், நோய் தொற்று பரவாதபடி பாதுகாத்து கொள்ள இழந்து போன பலனை தாரும். செயல்படாத அவயங்கள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கட்டும். நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், எழும்ப முடியாதவர்கள் எழும்பட்டும். எசப்பா, மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும். கர்த்தாவே, பிள்ளைகள் எழும்புவார்களாக. அற்புத சுகத்தை கொடுப்பீராக. அதை போலவே படித்து முடித்து வேலை இல்லாமல் ஆண்டு தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை இழந்து போனவர்கள், வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் ஆரம்பித்து வருமானமே இல்லாமல் பிஸ்னஸே இல்லாமல் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க. அவர்களுக்குடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். வருமானம் இல்லாமல் யாராலும் இந்த பூமியில் வாழ முடியாது. ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டுறவே கூடாது. அழைத்து வர்ற பிள்ளைகள் வெக்கப்பட்டுறவே கூடாது. கர்த்தரை தேடுற பிள்ளைகள் செழித்திருக்கட்டும். இந்த வருடத்தில் 1000 அவர்கள் பெருக பண்ணுங்க. வாலிபர்கள் போதை பழக்கங்கள், பைக்கு, மொபைல் அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட உதவி செய்யுங்க. வயதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர், நீண்ட காலமாய் திருமணமாக குழந்தை இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், கவர்மெண்ட் ஜாபுக்கு காத்திருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதத்தில் காரியங்கள் வாய்க்கட்டும். அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும், அத்தனை மக்களையும், இந்திய நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரிய திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, நேசிக்கிற, தாங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதலில் சேர அநேகர் அழைத்து கொண்டு வாரும். கர்த்தாவின் நாமத்தை மையப்படுத்தும் இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்பின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சகாரங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.